அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அபு மாலிக் அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர்பவுன் ஃபி உம்மத்தி, ஒன்றுக்கு உதவாத முட்டாள்தனமான 4 பழக்க வழக்கங்கள் என்னுடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. எதிலிருந்து உண்டான மின் அம்ரில் ஜாஹிலியா, நாகரிகங்கள் எவ்வளவுதான் வளர்ந்தாலும், நான் எவ்வளோதான் அறிவினுடைய உச்சத்துக்கு சென்று விட்டேன் என்று சொன்னாலும், இந்த அறியாமை காலத்தினுடைய முட்டாள்தனமான 4 பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அல்லவா, அது என்னுடைய சமுதாயத்தில் நிலை பெற்று கொண்டே இருக்கிறது. சொன்ன நபி சொல்லதான் லா எத்துருக்கூனஹுன்ன, அந்த 4 பழக்க வழக்கங்களை ஒரு காலம் அவர்கள் விட மாட்டார்கள். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்கள் சீர்திருத்தவாதியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் ஒன்று சொல்கிறாங்க, தங்களை தாங்களே பெருமையாக ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா, எங்களுடைய முன்னோர்கள்னால் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா என்று தற்காலத்தினுடைய நிலையை மறந்து பேசக்கூடிய அந்த நபர்கள். அதனால் 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது. இரண்டாவதாக, ஒரு நபரை சார்ந்த நபர்கள் தற்காலத்தில் தவறு செய்தார்கள்ங்கிறதுக்காண்டி அவர்களுடைய முன்னோர்களுடைய பரம்பரைகளை இழிவாக பேசுவது, அவமானமாக பேசுவது, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்கிறது. தற்காலத்தில் இறைநேச செல்வர்களுடைய பெயர்களை கொண்டு சில நபர்கள் செய்யக்கூடிய அந்த தவறின் காரணமாக எத்தனை நபர்கள் இறைநேசர்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதனால் ஒரு பைசாக்கு புண்ணியம் கிடையாது, ஆனால் பாவம் மட்டும் நிச்சயம். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் நம்மளுக்கு மழையை இறக்குதான், அவன் தான் நம்மளுக்கு எண்ணத்தை தருகிறான் என்று எல்லா நம்பிக்கை கொண்டதற்கு பின்னாலும், இந்த மாதம் வந்தால் மழை வரும், இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்சால் மழை வரும், வானத்தில் இது போன்று உண்டான அந்த சூழ்நிலைகள் வந்தால் அந்த மழை வரும், வல் இஸ்திஸ்கா பின் நுஜும், நட்சத்திரங்களின் மூலமாக மழையை தேடுவது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாலாவதாக சொன்னார், நியாகத்தும், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காண்டிய மற்ற நபர் இறப்பிற்காண்டி அழுவது, அது ஒப்பாரி வைத்து அழுவது. அவ்வாறு ஒப்பாரி வைத்து அழுவதினால் எந்த பிரயோஜனமில்லை என்று தெரியும். துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒப்பாரி வைத்து அழுது தவறான வார்த்தைகளை மொழிவதற்கு மார்க்கம் தடை செய்கிறது. அப்படி ஒப்பாரி வைத்து அழுதும் தன்னுடைய இறப்பிற்கு முன்பாக அதற்காண்டி அவர்கள் தௌபா செய்யவில்லை என்று சொன்னார், சீல் சிறங்கு கொண்ட உண்டான ஆடைகளை அந்த பெண்ணுக்கு அணிவிக்கப்படும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள்.